வணக்கம் நண்பர்களே. ஒரு விவசாயி வறண்ட பூமியில் வாழ்ந்து கொண்டிருந்தான். அதை வானம் பார்த்த பூமி என்று அந்த கிராமத்தை சொல்வார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்பொழுது வானத்திலிருந்து மழை பொழிகிறதோ அந்த பருவத்தில் மட்டும்தான் அந்த கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் அதற்கான விவசாயத்தை செய்ய முடியும். ஆனால் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் என்று அந்த ஊர் மக்களுக்கு தெரியாது. சிவபெருமான் ஒரு 12 ஆண்டுகளுக்கு மழை வராது என்று சபித்து விட்டார் என்று சொல்வார்கள். சிவபெருமான் சபித்து விட்டார், 12 ஆண்டுக்கு மேல்தான் மழை வரும் என்று சொல்லிவிட்டார். ஆகவே விவசாயம் செய்வதற்கு வாய்ப்பில்லை என்று அந்த ஊர் மக்கள் கூடி அந்த தகவல் எல்லோரும் சொல்கிறாங்க. ஊர் மக்கள் கூடி தலைவர் ஊர் மக்கள் மத்தியில் சொல்லுகின்ற தகவலை காதில் கேட்டதற்கு பின்னாலும் கூட ஒரு உழவன் காலையில் தன்னுடைய தோள் மீது ஏற்கலப்பை வைத்து கொண்டு வயலுக்கு செல்வான். காலை முதல் மாலை வரை உழுதுவிட்டு மாலை திரும்புவான். இது ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 3 நாள் அல்ல, மாதக்கணக்கில் அந்த வேலையை அவன் செய்து கொண்டான். ஊரில் வேலை இல்லாமல் மதுகடியிலும் அந்த ஊருக்கு ஓரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் அமர்ந்து கொண்டு எல்லோரும் ஒன்று கூடி பேசுவார்கள். அப்போ பேசி கொண்டிருக்கையில் அந்த ஊர் மக்கள் சொன்னார்கள், ஊர் தலைவர் கூடி 12 ஆண்டுகளுக்கு கண்டிப்பாக மழை வராது என்ற தகவலை சொல்லியிருக்கிறார்கள். சிவபெருமான் சபித்து விட்டார், 12 வருஷத்துக்கு மேலே தான் மழை வரும்னு. இப்படி தெரிந்தும் ஒரு உழவன் ஒரு முட்டாள்தனமாக வயலுக்கு ஏற்கலப்பை எடுத்துக்கொண்டு போகிறான் அப்படின்னு சொல்லி அவனை நக்கலாக கேலியாக பேசினார்கள். அந்த கேலி சொல்லை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அவன் டெய்லி வழக்கம் போல் ஏற்கலப்பை எடுத்துக்கிட்டு போயிட்டு இருந்தார். வயல் வேலை செய்வார், வருவார். திடீரென்று அந்த 12 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மக்கள் எதிர்பாராத சூழ்நிலையில் அந்த வானம் பொழிந்து விட்டது. மிக அதிகமாக பொழிந்து விட்டது. பொழிந்ததின் விளைவாக அந்த பூமி குளிர்ந்து விட்டது. பூமி சொத சொத என்று அந்த மண்ணினுடைய நயம் மாற்றப்பட்டிருக்கிறது. அப்பொழுது உடனே மழை 12 வருஷத்துக்கு வராதுன்னு இருந்துட்டு நம்ம இருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லோரும் அவசரமாக ஊர் மக்கள் எல்லாம் விவசாயம் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த வயக்காட்டுக்கு ஏற்கலப்பை எடுத்துகிட்டு உழவ போகிறாங்க. எல்லோரும் விளைவிக்கிறாங்க, விளைச்சலை செய்கிறாங்க. அந்த அறுவடையில் அந்த ஒட்டுமொத்த ஊர் மக்களும் செய்த அறுவடையை விட மிக அதிகமாக மகசூலை கண்டவன் அந்த தினந்தோறும் மக்கள் கேளிக்கைக்கு ஆளாகி வெட்டி வேலை வீண் வேலை செய்கிறான் என்று யாரெல்லாம் சொன்னார்களோ அவர்கள் மத்தியில் தினந்தோறும் ஏற்கலப்பையை ஏந்தி தன்னுடைய வயலில் உழுதான் அல்லவா, அந்த உழவன் மட்டும்தான் அதிக மகசூலை பெற முடிஞ்சது. இதிலிருந்து நான் என்ன சொல்ல விரும்புவதெல்லாம், ஒரு செயலை முழுமையாக நாம் செய்கின்ற பொழுது பல்வேறு இடையூறுகள் வரலாம், பல்வேறு சோதனைகள் வரலாம், பல்வேறு துச்சங்களாக பேசப்படலாம். அது மற்றவருடைய பார்வைக்கு அது துச்சமாக தெரியும். மற்றவருடைய பார்வைக்கு அது கேலித்தனமான செயலாக இருக்கும். ஆனால் நாம் செய்கின்ற அந்த செயல்பாட்டை தொடர்ச்சியாக, உண்மையாக, நேர்மையாக 100% மனதிலே ஏற்று அதை நேசித்து செய்தோம் என்று சொன்னால் அந்த உழைப்பு வீண் போய்விடாது. அந்த உழைப்புக்கான வெற்றி, அந்த உழைப்புக்கான ஊதியம், அந்த உழைப்புக்கான மகிமை, அந்த உழைப்புக்கான அந்த மாபெரும் வெற்றி என்பது கண்டிப்பாக நம்மை வந்தே தீரும். ஆகவே தயவுசெய்து நண்பர்களே,
எடுக்கின்ற செயலை எடுத்ததற்கு முன்னால் நீங்கள் 1000 முறை யோசிக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் ஒரு செயலை செய்வதற்கு இறங்கியதற்கு பின்னால் தனக்குத்தானே பல்வேறு நொண்டிச் சாக்குகளை, நொண்டி காரணங்களை போட்டுக்கொண்டு, தனக்குத்தானே வட்டத்தை போட்டுக்கொண்டு, இது முடியாது, நம்மளால் செயல்பட முடியாது என்றெல்லாம் ஒரு பொய் காரணங்களை சொல்லி நமக்கு நாமே ஏமாற்ற வேண்டாம். ஒவ்வொரு மனிதனிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது வெளிப்படுவதற்கு, மக்கள் மத்தியிலே பிரசிக்கப்படுவதற்கு சற்று காலதாமதம் எடுக்கும். ஆனால் காலதாமதமாக உங்களுடைய செயல் வெளியிலே வந்தவும் கூட நீங்கள் போட்ட முதலீடாகப்பட்ட உழைப்பு, உண்மை உழைப்பு இருக்கிறது, நேர்மை இருக்கிறதே, அதற்கான வெற்றி என்பது, அறுவடை என்பது அந்த உழவனுக்கு கிடைத்த, ஊரிலே இல்லாத அறுவடையை அந்த உழவன் கண்டான் அல்லவா, அதை போல உலகம் புகழ்பாடுகின்ற, உலகம் திரும்பி பார்க்கக்கூடிய வெற்றியை நீங்கள் அடைவீர்கள். அந்த அடைவதற்கான உழைப்பை தொடர்ச்சியாக போடுங்கள். பயிற்சியை கைவிடாதீர்கள், முயற்சியை விட்டுவிடாதீர்கள். வெற்றி உங்களை வந்தடைந்தே தீரும். நன்றி, வணக்கம்.